வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது நம்ம மாணவர்கள் ஏன் படிப்படியா படிக்கிறதுல இருக்க ஆர்வத்தை இழந்துடுறாங்க? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன காரணம், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த படத்துல இருக்கிற பையனை பாருங்க. அவனுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? அவனுக்கு உதவி வேணுமான்னு கேக்குறதுக்கு கூட ஆள் இல்ல. பாத்தீங்களா? இந்த ஒரு தனிமையான சூழல் தான் நாம இன்னைக்கு அலச போற இந்த முழு பிரச்சனைக்குமே ஒரு தொடக்க புள்ளி. சப்போர்ட் இல்லாதது தாங்க ஒரு முக்கியமான காரணம். ஒரு ஸ்டூடெண்ட் கஷ்டப்படும்போது அவங்களுக்கு வழி காட்டவோ இல்ல தோள் கொடுக்கவோ யாருமே இல்லனா அது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். நாள் ஆக ஆக இந்த ஏமாற்றமே படிப்பு மேல இருக்கிற ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிடும். அப்போ இந்த ஆர்வம் குறைஞ்சு போறதுக்கு என்னதான் காரணம்? இந்த மன அழுத்தம், இந்த பிரஷர் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கடுமையான மன அழுத்தத்துல இருக்காங்க. இது ஏதோ நாம சொல்ற கருத்து இல்ல. பல பசங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற ஒரு நிஜம். இந்த பிரஷர் எங்கிருந்து தான் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரே ஒரு இடத்துல இருந்து வர்றதில்ல. பெத்தவங்க, டீச்சர்ஸ், ஏன் கூட படிக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லா பக்கத்துலேருந்தும் அழுத்தம் வரும்போது அது பசங்களுக்கு ஒரு முடிவே இல்லாத போராட்டமா மாறிடுது. படிப்போட நோக்கமே மார்க் எடுக்கிறதும் ரேங்க் வாங்குறதும் தானா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிறத விட்டுட்டு மார்க்க நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இது கத்துக்கிறது மேல இருக்கிற உண்மையான ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடும். அது மட்டும் இல்ல, அவங்க படிக்கிற இடத்தோட சூழலும் ரொம்ப முக்கியம். ஒரு சப்போர்ட்டே இல்லாத, என்கரேஜ் பண்ணாத ஒரு சூழல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா அவங்களோட உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நாளடைவுல இது படிப்பு மேலேயே ஒரு விருப்பம் கொண்டு வந்துரும். சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த மார்க்க மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்கிற அழுத்தமான கல்வி முறைக்கு வேற மாற்று வழிதான் என்ன? ஏதாவது தீர்வு இருக்கா இல்லையா? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள்ல சொல்ற ஒரு மாற்று வழிய பத்தி நாம பார்க்கலாம். நம்ம ஆதாரம் காட்டுற ஒரு உதாரணம் தான் இந்த MSPA ஹோம் டியூஷன் மற்றும் வழிகாட்டுதல் மையம். சரி, இவங்க இந்த பிரச்சனையை எப்படி அணுகுறாங்க, என்ன மாதிரி தீர்வை கொண்டு வராங்கன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இவங்க ஒரு 4 ஸ்டெப் முறையா பயன்படுத்துறாங்க. அதாவது வெறும் மனப்பாடம் மட்டும் பண்ணாம தீவிரமா படிச்சு பாடத்தை நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிட்டு கடைசியா அவங்க இலக்க அடையறதுக்கு இவங்க வழிகாட்டுறாங்க. இங்க வெறும் பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்கறதில்ல, கெரியர் கவுன்சிலிங், அதாவது தொழில் வழிகாட்டுதலையும் ஒரு முக்கியமான சேவையா கொடுக்கறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை திட்டமிட ரொம்பவே உதவுது. சொல்லப்போனா இந்த சென்டர் ISO சர்டிபிகேட் கூட வாங்கியிருக்கு. இந்த மையத்தை வழிநடத்துறவங்களோட கல்வி தகுதியை கொஞ்சம் பாருங்க. தலைவர் M. முகமது அயூப் கான், அப்புறம் தலைவி T. சுமையா பர்வீன், இவங்களோட தகுதிகளே இந்த துறையில அவங்களுக்கு இருக்கிற நிபுணத்துவத்தை நல்லா காட்டுது. இந்த ஸ்லைட்ல இன்னும் தெளிவா பார்க்கலாம். அவங்களோட நிபுணத்துவத்தை உறுதிப்படுத்துற மாதிரி கரியர் கவுன்சிலிங் மற்றும் தலைமைத்துவ திறன்ல அவங்க வாங்கின சர்டிபிகேட்ஸை இங்க பார்க்க முடியுது. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்ததுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வெறும் மனப்பாடம் பண்றத தாண்டி நாம எதை நோக்கி போகணும்? பாருங்க, இதுதான் விஷயமே. நம்மளோட குறிக்கோள் வெறும் மார்க் எடுக்கிறது மட்டுமா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த பசங்களுக்குள்ள படிக்கணுங்கிற ஒரு உந்து சக்தியை உருவாக்கணும். உண்மையில ஆர்வம் வந்துருச்சுன்னா மார்க்லாம் தானா பின்னாடி வரும் இல்லையா? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். வெறும் மார்க்க மட்டுமே மையமா வைக்காம மாணவர்களோட மனநலத்தையும் அவங்களோட தனிப்பட்ட ஆர்வத்தையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான கல்வி முறைய நம்மால எப்படி உருவாக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.